பண்டிகை காலங்களில் உள்நாட்டு தயாரிப்பு பொருட்களை வாங்க முன்வர வேண்டும். 140 கோடி மக்களுக்கும் பிரதமர் மோடி வேண்டுகோள். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி இன்று செய்தியாளர்களை சந்திக்க உள்ளதாக காங்கிரஸ் அறிவிப்பு. வாக்கு திருட்டு விவகாரத்தில் ஹைட்ரஜன் குண்டை வீசப்போவதாக கூறியிருந்ததால் என்ன பேசப் போகிறார் என எதிர்பார்ப்பு. கொட்டும் மழையிலும் கரூரில் களை கட்டிய திமுக முப்பெரும் விழா. வாகனத்தில் வந்த மு.க. ஸ்டாலினை ஆரவாரத்துடன் வரவேற்ற தொண்டர்கள். முழுசா நனைஞ்ச பிறகு முக்காடு எதற்கு, காலிலேயே விழுந்த பிறகு கர்ச்சீஃப் எதற்கு? பழனிசாமியின் டெல்லி பயணத்தை கடுமையாக விமர்சித்த ஸ்டாலின். டெல்லியில கார் பாரி மாறி போன பழனிசாமியை பார்த்து இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க தெரியுமா? காலிலேயே விழுந்த பிறகு முகத்தை மூட கர்ச்சீஃப் எதுக்குன்னு தான் எல்லோரும் கேட்கிறாங்க. எந்த கொம்பனாலும் திமுகவை தோற்கடிக்க முடியாது. 2026 திராவிட மாடல் ஆட்சியே தொடரும் என முதல்வர் ஸ்டாலின் சூளுரை. உங்கள மாதிரி கொள்கை உணர்வு தொண்டர்கள் இருக்க மாட்டாங்க, இப்படி கடுமையா உழைக்க மாட்டாங்க. கழகம் நம்மை காத்தது, நாம் கழகத்தை காக்கணும் என்று உழைக்கிற உங்களை போன்ற உடன்பிறப்புகள் இருக்கும் வரை எந்த கொம்பனாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிக்க முடியாது. டெல்லியில் மத்திய அமைச்சர் அமித்ஷாவிடம் பழனிசாமி வலியுறுத்தியது என்ன? திமுக அமைச்சர்கள் மீதான அமலாக்கத்துறை வழக்குகளின் விசாரணையை வேகப்படுத்த கோரிக்கை வைத்ததாக தகவல். உள்துறை அமைச்சரை சந்தித்த பின் பழனிசாமி முகத்தை மூடிக்கொண்டு வந்தது ஏன்? இனியும் இரட்டை இலையை வைத்து மக்களை ஏமாற்ற முடியாது என்றும் டிடிவி தினகரன் காட்டம். என்னங்க ஹோம் மினிஸ்டரை போய் பார்த்துட்டு அது கூட்டணியில் இருக்கீங்க. ஹோம் மினிஸ்டர் ஓப்பனா இங்க வந்து சென்னையில் ஏப்ரல் 11 இவரை கூட்டணியில் சேர்த்து அறிவிச்சுட்டு டெல்லிக்கு போறார். என்ன காரணம்? இப்படி ஹோம் மினிஸ்டரை பார்த்துட்டு வெளில வர்றப்ப முகத்தை மூடிக்கிட்டு வர வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? பழனிசாமி இன்று முதல் முகமூடியார் பழனிசாமி தான் அழைக்கணும். கூட்டணி கட்சி தலைவர்கள் சந்தித்து பேசுவதில் என்ன தவறு இருக்கிறது? பழனிசாமி அமித்ஷா சந்திப்பு குறித்த கேள்விக்கு நயினார் நாகேந்திரன் பதில். கூட்டணி கட்சி தலைவர்கள் ஒருத்தர் சந்திச்சு பேசுறதுல அதுல என்ன இருக்க முடியும்? நல்ல விஷயமா தானே இருக்க முடியும். கூட்டணி கட்சி தானே சந்திச்சு பேசுறோம். எதிர்கட்சியை சந்திச்சு பேசினா தான் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு தெரியும். இரண்டாயிரத்தி 26 சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரசுக்கு அதிக தொகுதிகளை திமுகவிடம் கேட்போம். ஆட்சியில் பங்கு கொடுக்க வேண்டும் எனவும் KS அழகிரி பேச்சு. தமிழக வெற்றிக் கழகத்தின் உறுப்பினர் சேர்க்கை பணிகளை தீவிரப்படுத்த முடிவு. தொகுதி வாரியாக பொறுப்பாளர்களை நியமித்தார் விஜய். தாவேக தலைவர் விஜய் பரப்புரைக்கு அனுமதி கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. விண்ணப்பத்தை பாரபட்சமின்றி பரிசீலிக்க கோரிய மனு மீது இன்று விசாரணை. திரைக்கலைஞர்களை பார்க்கக்கூடும் கூட்டம் வாக்குகளாக மாறுமா? நோ கமெண்ட்ஸ் என பதிலளித்த நடிகர் ரஜினிகாந்த். No comments. No comments. No comments. தமிழக வெற்றிக் கழகத்தில் பொறுப்பு வழங்கியதில் மோதல். சென்னையில் மாவட்ட செயலாளருக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக சக நிர்வாகி கைது.
நடிகை திஷா பதானியின் வீட்டில் துப்பாக்கிச்சூடு நடத்திய இருவர் என்கவுண்டரில் கொலை. உதவி ஆய்வாளரை துப்பாக்கியால் சுட்டதால் நடவடிக்கை என உத்தரப்பிரதேச காவல்துறை தகவல். ரேபீஸ் தடுப்பு சிகிச்சை மேலாண்மை கண்காணிப்புகளை உறுதி செய்ய வேண்டும். வெறிநாய்க்கடி பிரச்சினை அதிகரித்து வரும் நிலையில் மருத்துவக் கல்லூரிகளுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தல். தென்காசி, மதுரை, மயிலாடுதுறை, நாகை என தமிழகத்தின் பல மாவட்டங்களில் கனமழை. மயிலாடுதுறையில் கொள்முதல் நிலையங்கள் முன்பு நெல் மூட்டைகளுடன் காத்திருக்கும் விவசாயிகள் கவலை. வேலூர் குடியாத்தத்தில் பலத்த காற்றுடன் கொட்டிய கனமழை. சாலைகளில் குளம் போல் தேங்கிய மழைநீரால் வாகன ஓட்டிகள் அவதி. தமிழகத்தில் 21 மாவட்டங்களுக்கு இன்று கனமழை எச்சரிக்கை. வரும் 23ஆம் தேதி வரை மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கனமழையால் ஏற்பட்ட பெருவெள்ளத்தால் உத்தராகண்ட் முசோரி நகரம் துண்டிப்பு. சாலைகள், பாலங்கள் சேதமடைந்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிப்பு. உத்தராகண்ட் பெருவெள்ளத்திற்கு காரணமான பெருமழை. டேராடூனில் ஒரே நாளில் வழக்கத்தை விட 1136 விழுக்காடு அதிக மழை பதிவு. இமாச்சல பிரதேசத்தில் பெருமழையால் கடந்த 3 மாதங்களில் முழுமையாக அழிந்த 1500 வீடுகள். 417 பேர் உயிரிழப்பு. அரசுக்கு 4852 கோடி ரூபாய் இழப்பு. T20 கிரிக்கெட்டில் பந்து வீச்சாளர்கள் தரவரிசையில் இந்திய வீரர் வருண் சக்கரவர்த்தி முதன்முறையாக முதலிடம். பேட்டிங்கில் அபிஷேக் சர்மா, ஆல்ரவுண்டர்களில் ஹர்திக் பாண்டியா தொடர்ந்து முதலிடம். ஆசிய கோப்பை கிரிக்கெட்டில் இந்தியாவை தொடர்ந்து சூப்பர் 4 சுற்றுக்கு முன்னேறியது பாகிஸ்தான் அணி. ஐக்கிய அரபு அமீரகத்தை 41 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அசத்தல்.